நண்பர்களே, நேற்று தினத்தில் தமிழக அரசு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சில விஷயம் நம்ம பார்க்கலாம். அந்த வெள்ளை அறிக்கையில் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 13.18 லட்சம் கோடி ரூபாய் நம்ம தமிழக அரசு தான் கடன் இருக்குது அப்படின்ட்டு. எதனால் இவ்வளோ கடன் வந்துச்சு? 5 வருஷத்தில் கிடையாது. எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை, எந்த ஒரு மருத்துவ கல்வி துறைகளை. அப்போ எப்படி 5 லட்சம் கோடி கடன் இருக்குது? அதான் புரியாத புதிராக இருக்குது. இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் மட்டும் 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு வெள்ளை அறிக்கை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, தமிழ்நாடோட பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. அதில் 1.3 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கா. டான்ஜெட்கோ அதில் 1.7 லட்சம் கோடி கடனா. தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் இது எல்லாமே டிஎன்பியில் வருது, தமிழ் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வருது. அதில் 30,965 கோடி ரூபாய் கடன். தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் இதுவும் டிஎன்இபியில் தான் வருது, எலக்ட்ரிசிட்டி போர்டில். அதில் 5,672 கோடி ரூபாய் கடனா. ஸோ எலக்ட்ரிசிட்டி போர்டில் மட்டும் கிட்டத்தட்ட 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடன். எப்படி இந்த கடன் வந்துச்சு? புதிய மின்திட்டம் 10 வருஷமாக தான் கிடையாது. எந்த ஒரு புதிய மின்திட்டத்துக்கும் அடிக்கல் நாட்டில், எந்த ஒரு பவர் ஸ்டேஷனும் கொண்டு வரல. அப்போ எப்படி இவ்வளோ லட்சம் கோடி கடன் இருக்கு? இதில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுலையும் இந்த நிலக்கரி கொள்முதல் பண்ணுறதுலையும் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்குதுன்றது நான் குற்றச்சாட்டுறேன். அடுத்தது, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் மட்டும் 43,865 கோடி ரூபாய் நஷ்டமா. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்தால் பார்த்துக்கல. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தேவையில்லாத மிஷினரி வாங்கினதாகவோ சிலது பகுதி நீக்கந்தாகவும் திருட்டு கணக்கு எழுதி அதில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் 43,865 கோடி ரூபாய் வந்திருக்குது. அடுத்து, தமிழ்நாடு சிவில் சப்ளை நுகர்பொருள் வாணியம் ரேஷன் கடைலாம் பொருள் அதில் 27,181 கோடி ரூபாய் நஷ்டமா. அதுலேயும் அதே மாதிரி தான். இந்த ரேஷன் பொருளை திருடுறது, அதிக விலைக்கு மார்க்கெட்டில் கொள்முதல் பண்ணுறது, அதில் கமிஷன் அடிக்கிறது. 5 லட்சம் கோடி ரூபாய் கடன். இதில் யார் கையாளாகாத நிர்வாகத்தில் இருந்திருக்காங்க? அதை விட்டுடலாம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கட்டுறோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 23% நம்ம மொத்த வருமானத்தில் 23% நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கட்டிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 67,000 கோடி நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம். இது மட்டும் இல்லை, சிஸ்டமேட்டிக் லீக்கேஜ் இருக்குது. என்னன்னா இந்த இதுலனா இந்த மைனிங்கு, இந்த டேக்ஸ் கலெக்ஷன் இதெல்லாம் நிறைய முறைகேடு நடந்திருக்குது. ஸோ அதனால என்ன இருக்குன்னா, 40 முதல் 50% அதில் லீக்கேஜ். சப்போஸ் இப்போ 1000 கோடி ரூபாய் அரசாங்கம் வர வேண்டியது இருக்குன்னா அதில் 500 கோடி ரூபாய் எப்படி போகுதுன்னே தெரியல. நமக்கு வர வேண்டிய 1000 கோடி 500 கோடி வர வேண்டிய காசு எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ இதில் ஒரு லீக்கேஜ் இருக்குது. இன்னும் டாஸ்மாகில் கிட்டத்தட்ட 50% லீக்கேஜ் இருக்குது. அதாவது அரசாங்கத்துக்கு 100 ரூபாய் வர வேண்டிய இடத்துல வெறும் 50 ரூபா தான் வருது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு வருதுன்னா டாஸ்மாகில் வெறும் 5,000 கோடி தான் வருது. மிச்சம் 5,000 கோடி எங்கே போகுது? யாராவது பாக்கெட்லேயே போகுது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, அன்றைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நான் மிகவும் நேசித்த பிடிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாவை மகனும் மருமகனும் வச்சுட்டு கொள்ளடிச்சு என்ன பண்ணணும் தெரியாமல் இருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு வருஷத்துல அவ்வளோ அடித்தவங்க அந்த 5 வருஷத்துல எவ்வளோ அடிச்சிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த 5 லட்சத்து கோடியில் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் இவங்க முறைகேடாக கையாளிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டுறேன். டாஸ்மாகில் மட்டும் டெய்லி 6.6 கோடி ரூபாய் நம்மளுக்கு வருவாய் இழந்துனே இருக்குது, லீக்கேஜாக இருக்குது. அதாவது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய காசு வரமாட்டேங்குது. ஸோ வருஷத்துக்கு எவ்வளோன்னா 2,409 கோடி ரூபாய் நமக்கு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வரமாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் இன்றைய அரசாங்கம் கண்காணித்து இந்த வருவாயெல்லாம் ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ இன்றைய நிதியமைச்சர் நல்லா படித்தவர், பிஹெச்டி ஹோல்டரு, நல்ல நிர்வாகி மரிய வில்சன். அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம டைம் கொடுத்தா டெஃபினட்டாக அவர் நம்மளுடைய பற்றாக்குறை பட்ஜெட் சரியாக ஆக்கிடுவார். என்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன்றத அட்லீஸ்ட் 5 லட்சம் கோடி கொண்டு போயிடுவார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதுக்காக அவருக்கு டைம் கொடுக்கணும். அவர் நேர்மையானவர். மரிய வில்சன்ற நேர்மையான ஒரு அரசியல்வாதி, நிதி அமைச்சராக நம்மளுக்கு கிடச்சிருக்காரு.
படித்தவர், பிஹெச்டி ஹோல்டர். ஸோ அவங்களுக்கு போதுமான அவகாசம் கொடுங்க, கொடுத்து அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அதை விட்டுட்டு அப்பாவும் பிள்ளையும் எந்தெந்த கல்யாண மண்டபம் கிடைக்குதோ போய் ஒப்பார் வைக்க விட்டுட்டு இது மாதிரி ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி இல்லாமல் டெய்லியும் கல்யாண மண்டபத்தில் ஒப்பாரி வச்சுருந்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல நீங்கள் எதிர்க்கட்சியாளர் கூட ஆக முடியாது. ஸோ உருப்படியாக ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா அமைதியாக உட்காந்து ரெஸ்ட்